மைசூர்ல பிறந்து பெங்களூர்ல வசிச்சுட்டு வந்தப்போ 5 வயது சிறுமி அம்மு ஒரு முறை சித்தி வித்யாவதியோட சென்னைக்கு வந்தாங்க. அலையும் கரையும் உரசி கொள்ளக்கூடிய அந்த அந்தி பொழுதுல உலகத்தோட 2வது நீளமான கடற்கரை அப்படிங்கிற புகழை பெற்ற சென்னை மெரினா கடற்கரைக்கு வந்தாங்க. அம்முவுக்கு ஆனந்தம், பேரானந்தம். கரையோரம் குவியும் நுரைப்பூக்களை அள்ளி வாயால ஊதியோ காற்றுல தூவியோ மனசு முழுக்க மகிழ்ச்சி பூக்க விளையாடினாங்க அம்மு. சென்னை மாநகரம் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. எது விதையாக மனசுல விழுமோ அதுதான் முளைக்க தொடங்கும். சில வருஷங்கள்ல கல்விக்காக சென்னை வந்தாங்க அம்மு. பிரசன்டேஷன் கான்வென்ட், சர்ச் பார்க் மெட்ரிகுலேஷன் பள்ளி அப்படின்னு அவங்களோட வாழ்க்கை பரவசமா பயணிச்சது. அம்மாவுக்கு பள்ளி வாழ்க்கை ரொம்பவே பிடிச்சு போச்சு. பள்ளியோட இறுதி வகுப்பான SSLC பயிலும் போது அரசு பொது தேர்வுல மாநில அளவுல முதல் மாணவியா மதிப்பெண் வாங்கி தேர்ச்சியானாங்க. கல்லூரி படிச்சு முடிச்சு பேராசிரியராகவோ வழக்கறிஞராகவோ பத்திரிகை ஆசிரியராகவோ வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அம்முவோட கனவு. ஆனா அந்த கனவை காலம் ஒரு நாள் கலைச்சிடுச்சு. தன்னோட திடீர் பொருளாதார சரிவை அதுவரைக்கும் மகள் கிட்ட காட்டாத தாயார் சந்தியா மகள் அம்முவோட முதல் முறையா மனம் விட்டு பேசினாங்க. குடும்பத்துல இருக்கக்கூடிய கடன் சுமை காரணமா நீ படிக்க வேண்டாம், நடிக்கணும் அப்படின்னு. ஆரம்பத்துல அதிர்ச்சி அடைஞ்ச அம்மு பின்னாடி குடும்ப நிலைய புரிஞ்சுக்கிட்டாங்க. கல்லூரி ஆசைய தியாகம் செய்ய முன் வந்தாங்க. அந்த வயசுக்கே உரிய 1000 கனவுகளோட சுற்றி திரிஞ்ச அம்முவோட கனவுகளை கலைச்ச காலம் அவங்கள வெள்ளித்திரையை நோக்கி தள்ளிடுச்சு.